Hi, this is Creative Code. இந்த வீடியோவில் நம்ம JavaScript find index array method பற்றி பார்க்கலாம். Find index array method வந்து JavaScript array methodsல one of the methods. இந்த find index method யூஸ் பண்ணி நம்மளால நம்ம array elementோட index value வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். அண்ட் array methods பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு array பற்றி தெரியலைன்னா அரேக்கான செப்பரேட் வீடியோ வந்து என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். array elements எல்லாத்துக்குமே ஒரு index value இருக்கும். அரேல இண்டெக்ஸுங்கிறது அரேக்குள்ளே இருக்கிற ஸ்பெசிஃபிக் பொசிஷனையோ இல்லை ஒரு லொக்கேஷனையோ குறிக்கும். அண்ட் இந்த அரே இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் அரேல ஸ்டோர் பண்ணியிருக்க எலமெண்ட்ஸை ஆக்சஸ் மேனிப்புலேட் அண்ட் மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் அரேல இண்டெக்ஸ் வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து பேசிக்காக அரேல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் அரேல இருக்கிற எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு நம்மளால் அந்த எலமெண்ட்டை ஆக்சஸ் மேனிப்புலேட் அண்ட் மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் இதுக்கு நமக்கு அந்த எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் வேல்யூ தெரியணும். எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி என்கிட்ட ARR அப்படிங்கிற ஒரு அரே இருக்குது. ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு எலமெண்ட்டை வந்துட்டு நான் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நான் அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்துட்டு யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு console.log ARR of 2 கொடுக்குறேன். ஸோ நான் இங்கே இண்டெக்ஸ் வேல்யூ 2 பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதன் மூலயமா நம்மளால் இந்த ARR அப்படிங்கிற அரேயில் இருக்கிற செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் டெர்மினலில் ரன் பண்ணுறேன். ஸோ ப்ரௌசரில் வந்துட்டு நான் ரன் பண்ணல, நான் டேரெக்டாக என்னோடய டெர்மினல்லே Node.js யூஸ் பண்ணி ரன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய டேரக்டரி வந்துட்டு நான் JS ஃபோல்டருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம நோட் யூஸ் பண்ணி ரன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நோட் ஸ்பேஸ் என்னோடய JavaScript ஃபைல் நேம் வித் எக்ஸ்டென்ஷன் என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 கன்சோலில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணலாம். அரேயோட இண்டெக்ஸ் வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0, 3 வந்து 0ங்கிற இண்டெக்ஸில் இருக்குது, 7 வந்துட்டு 1ல் இருக்குது, அண்ட் 5 வந்துட்டு 2ல் இருக்குது. ஸோ அதனால் அரே ஆஃப் 2 அப்படின்னு நான் இண்டெக்ஸ் வேல்யூ 2 பாஸ் பண்ணதும் அரேயில் செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிற 5ங்கிற வேல்யூ வந்துட்டு கன்சோலில் பிரிண்ட் பண்ணியிருக்கு. அண்ட் இப்போ எனக்கு ரேண்டமாக ஒரு நம்பர் தோணுச்சு, அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை நான் பாஸ் பண்ணதும் அரேயில் அந்த இண்டெக்ஸ் வேல்யூவில் இருந்த எலமெண்ட்டோட வேல்யூ வந்துட்டு கன்சோலில் பிரிண்ட் ஆச்சு. இதே ஒரு 100 எலமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு அரேயில் ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ தேவைப்படுதுன்னா அப்போ நீங்கள் இந்த ஃபைண்ட் இண்டெக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபைண்ட் இண்டெக்ஸ் மெத்தடுக்கு நம்ம ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனை வந்து ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் அந்த கால்பேக் ஃபங்க்ஷன் நம்ம அரேயில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்காகவும் எக்ஸிக்யூட் ஆகி அந்த அரே எலமெண்ட்ஸில் எந்த எலமெண்ட் நம்ம பாஸ் பண்ண கால்பேக் ஃபங்க்ஷனில் இருக்கிற லாஜிக்கோட மேட்ச் ஆகி ட்ரூன்ட்டு ரிட்டர்ன் ஆகுதோ அந்த எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்துட்டு ஃபைண்ட் இண்டெக்ஸ் மெத்தட் ரிட்டர்ன் பண்ணும். இன்கேஸ் எந்த ஒரு எலமெண்ட்டுமே வந்துட்டு மேட்ச் ஆகலைன்னா நமக்கு -1 அப்படின்ற நெகட்டிவ் வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஃபைண்ட் இண்டெக்ஸ் மெத்தட் இப்படி தான் ஒர்க் ஆகும். அண்ட் இன்னும் சில விஷயத்த ஃபைண்ட் இண்டெக்ஸ்க்காக நான் சொல்ல வேண்டியது இருக்குது. அதை வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் ஈஸியாக புரியும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் இண்டெக்ஸ் மெத்தடோட சின்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஃபைண்ட் இண்டெக்ஸ் சின்டாக்ஸை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். அண்ட் இதுதான் ஃபைண்ட் இண்டெக்ஸ் மெத்தடோட சின்டாக்ஸ். ஜஸ்ட் ஃபைண்ட் இண்டெக்ஸை நீங்கள் கால் பண்ணிவிட்டு ஓப்பன் க்ளோஸ் பேரந்தீசஸ்க்குள்ளே நம்ம கால்பேக் ஃபங்க்ஷன் வந்துட்டு பாஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம அரேயில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்காகவும் இந்த ஃபைண்ட் இண்டெக்ஸ் மெத்தட் எக்ஸிக்யூட் பண்ண போகிற கால்பேக் ஃபங்க்ஷன். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ வந்துட்டு உங்கள் கால்பேக் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செகண்ட் சின்டாக்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சேம் ஃபைண்ட் இண்டெக்ஸ் மெத்தடை கால் பண்ணிவிட்டு ஓப்பன் க்ளோஸ் பேரந்தீசஸ்க்குள்ளே கால்பேக் ஃபங்க்ஷனை பாஸ் பண்ண போகிறோம். அண்ட் கமா கொடுத்துட்டு அந்த கால்பேக் ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படுற வேல்யூ அது எந்த ஒரு டேட்டா டைப்பாக வேணாலும் இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், பூலியனாக இருக்கலாம், இல்லை அரேவாக இருக்கலாம், ஆப்ஜெக்டாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதை நீங்கள் திஸ் ஆர்குமெண்ட் வேல்யூவாக பாஸ் பண்ணலாம். அண்ட் திஸ் ஆர்குமெண்ட்டாக நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூவை நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ளே திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறதையும் நான் எக்ஸாம்பிளில் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இப்போது ஃபைண்ட் இண்டெக்ஸ் மெத்தட்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த console.logங்கிற இந்த லைனை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ என்கிட்ட ஒரு அரே இருக்குது, அதில் சில நம்பர் வேல்யூஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷன் நேம் வந்துட்டு செக் ஏஜ். இதில் ஏஜுங்கிற பேராமீட்டர் வேல்யூ வந்து இருக்குது. ஸோ அந்த பேராமீட்டர் வேல்யூ 18 கிரேட்டராங்க நான் செக் பண்ணுறேன். இந்த செக் ஏஜ் ஃபங்க்ஷன் ஏஜ் பேராமீட்டர் வேல்யூ 18 அதிகமாக இருந்தால் ட்ரூங்கும், ஏஜ் பேராமீட்டரோட வேல்யூ 18 கம்மியாக இருந்தால் ஃபால்ஸுங்கும் ரிட்டர்ன் பண்ணும்.
இப்போது நம்ம அரேயில் வந்துட்டு ஃபைண்ட் இண்டெக்ஸ் மெத்தடை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். நம்மளோட அரே நேம் ஏஆர்ஆர் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு ஃபைண்ட் இண்டெக்ஸ் மெத்தடை கால் பண்ணணும். ஓப்பன் க்ளோஸ் பேரந்திசிஸ் கொடுத்து அண்ட் இந்த ஃபைண்ட் இண்டெக்ஸ்க்கு நம்ம கால்பேக் ஃபங்க்ஷனை வந்துட்டு பாஸ் பண்ணோம் நம்ம சின்டாக்ஸில் பார்த்த மாதிரி. அண்ட் என்னோட கால்பேக் ஃபங்க்ஷன் வந்துட்டு இந்த செக் ஏஜுங்கிற ஃபங்க்ஷன் தான். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு நான் என்னோடய ஃபைண்ட் இண்டெக்ஸ் மெத்தடோட கால்பேக் ஃபங்க்ஷனாக பாஸ் பண்ணுறேன். அண்ட் இப்போ என்ன ஆகும்னா ஃபைண்ட் இண்டெக்ஸ் மெத்தட் நம்ம பாஸ் பண்ண செக் ஏஜுங்கிற இந்த கால்பேக் ஃபங்க்ஷனை நம்ம அரேயில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்காகவும் எக்ஸிக்யூட் பண்ணும். அண்ட் அதில் எந்த எலமெண்ட் நம்ம செக் பண்ணுற இந்த கண்டிஷனில் மேட்ச் ஆகி ட்ரூன்ட்டு வேல்யூ கொடுக்குதோ அந்த எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணோம். அண்ட் அந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை நம்ம இப்போ கன்சோலில் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை வந்து ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். கான்ஸ்ட் வேல்யூ ஈக்குவல் டு ஃபைண்ட் இண்டெக்ஸ் மெத்தட் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ. ஸோ அதை வந்துட்டு நம்ம வேல்யூ அப்படிங்கிற ஒரு கான்ஸ்ட் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். அண்ட் இந்த வேல்யூங்கிற வேரியபிளை நான் கன்சோல் பண்ணி பார்க்க போகிறேன். வேல்யூ சேவ் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணலாம். நோட் ஸ்பேஸ் என்னோட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் நேம் script.js. ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். 4 அப்படின்ட்டு எனக்கு கன்சோலில் பிரிண்ட் ஆகிருக்கு. 4ங்கிற இண்டெக்ஸில் எந்த அரே எலமெண்ட் இருக்குன்ட்டு இப்போ பார்க்கலாம். அரே இண்டெக்ஸ் வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4. 4ங்கிறது 40. இப்போ உங்களுக்கு சில கொஸ்டின் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட், இந்த ஏஜ் கிரேட்டர் தென் 18 அப்படின்ட்டு நம்ம ஒரு லாஜிக் செக் பண்ணுறோம். இந்த ஏஜ் வேல்யூ எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அண்ட் செகண்ட், இங்கே 29 இருக்குது. 18ஓட கிரேட்டருன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்துட்டு 29. பட் இங்கே 40க்கான இண்டெக்ஸ் வேல்யூ வந்துட்டு கன்சோலில் பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு 18ஓட கிரேட்டராக 32வும் இருக்குது 29ம் இருக்குது. மொத்தம் 3 வேல்யூஸ் இருக்குது. 40 32 அண்ட் 29. இந்த 3 வேல்யூஸ் இருக்குது. பட் எதுக்கு 40ஓட இண்டெக்ஸை மட்டும் இந்த ஃபைண்ட் இண்டெக்ஸ் மெத்தட் ரிட்டர்ன் பண்ணியிருக்குன்ட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ இதை வந்து உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட்டு, நம்ம ஃபைண்ட் இண்டெக்ஸ் மெத்தடுக்கு நம்ம பாஸ் பண்ணுற செக் ஏஜுங்கிற இந்த கால்பேக் ஃபங்க்ஷன். இந்த ஃபைண்ட் இண்டெக்ஸ் மெத்தட் நம்ம அரேயில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்காகவும் இந்த செக் ஏஜுங்கிற ஃபங்க்ஷனை வந்துட்டு கால் பண்ணும். கால் பண்ணும் போதெல்லாம் அதுக்கு தேவைப்படுங்கிறதுக்காக 3 ஆர்குமெண்ட் வேல்யூஸை வந்துட்டு பாஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வேல்யூ வந்துட்டு கரண்ட் எலமெண்ட், எந்த எலமெண்ட்டுக்காக நம்மளோட ஃபைண்ட் இண்டெக்ஸ் மெத்தட் கரண்ட்டாக இந்த செக் ஏஜுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுதோ அந்த எலமெண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வேல்யூவாக பாஸ் பண்ணும். ஸோ அதை தான் நான் ஏஜ் அப்படின்ட்டு பேராமீட்டர் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ அதை தான் வந்துட்டு இந்த கண்டிஷனுக்கும் நான் யூஸ் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 3 வச்சுக்கலாம். கரண்ட் எலமெண்ட் 3ங்கிற இந்த எலமெண்ட்டுக்காக ஃபைண்ட் இண்டெக்ஸ் மெத்தட் செக் ஏஜுங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். 3ங்கிற வேல்யூ தான் ஏஜுங்கிற பேராமீட்டரில் இருக்கும். ஸோ 3 கிரேட்டர் தென் 18 இல்லையான்னு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இதுதான் சிம்பிள் கான்செப்ட். அண்ட் செகண்ட் ஆர்குமெண்ட் வேல்யூ வந்துட்டு இண்டெக்ஸ். கரண்ட் எலமெண்ட் என்ன 3, அதோட இண்டெக்ஸ் வந்து 0. ஸோ 0ங்கிறது இண்டெக்ஸுங்கிற இந்த பேராமீட்டரில் வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். அதாவது இந்த ஃபைண்ட் இண்டெக்ஸ் மெத்தட் கரண்ட் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் வேல்யூவை செகண்ட் ஆர்குமெண்ட் வேல்யூவை பாஸ் பண்ணும். அது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த கேஸில் நமக்கு தேவையில்லை, அதனால் யூஸ் பண்ணல. அண்ட் தேர்ட் ஆர்குமெண்ட் வந்துட்டு எந்த அரேக்காக நம்ம இந்த ஃபைண்ட் இண்டெக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணுறோமோ அந்த அரேயை வந்துட்டு தேர்ட் ஆர்குமெண்ட் வேல்யூவாக ஃபைண்ட் இண்டெக்ஸ் மெத்தட் வந்து கால்பேக் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணும். அப்போ நம்மளோட அரே வந்துட்டு ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த ஏஆர்ஆருங்கிற அரே தான், அதுதான் இந்த அரேயில் வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த பேராமீட்டர் வேல்யூவும் வந்துட்டு உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த கேஸில் நமக்கு தேவைப்படல, அதனால நம்ம யூஸ் பண்ணல. ஸோ கால்பேக் ஃபங்க்ஷனுக்கு ஃபைண்ட் இண்டெக்ஸ் மெத்தட் 3 ஆர்குமெண்ட் வேல்யூ பாஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு கரண்ட் எலமெண்ட், செகண்ட் ஆர்குமெண்ட் வேல்யூ வந்துட்டு கரண்ட் இண்டெக்ஸ், அந்த கரண்ட் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ். அண்ட் தேர்ட் ஆர்குமெண்ட் வந்துட்டு அந்த என்டையர் அரே, எந்த அரேக்காக நம்ம இந்த ஃபைண்ட் இண்டெக்ஸ் மெத்தடை கால் பண்ணுறோமோ அந்த அரேயை வந்துட்டு தேர்ட் ஆர்குமெண்ட் வேல்யூவாக நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷனுக்கு ஃபைண்ட் இண்டெக்ஸ் மெத்தட் வந்து பாஸ் பண்ணும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் இண்டெக்ஸ் மெத்தட் எதுக்கு 29ஓட இண்டெக்ஸ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாமல் 40ஓட இண்டெக்ஸ் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா 18க்கு அப்புறம் பார்த்தோன்னா 29 தான் 18ஐ விட அதிகமாக இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர். அதுக்கப்புறம் தான் 32 வரும், அதுக்கப்புறம் தான் 40. ஓகே, பட்
29ஓட இண்டெக்ஸ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பதில் 40ஓட இண்டெக்ஸ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஏன்னா ஃபைண்ட் மெத்தட் மாதிரியே அசெண்டிங் இண்டெக்ஸ் ஆர்டரில் தான் நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷனை நம்ம அரே எலமெண்ட்டுக்கு வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம். அதாவது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1 2 3ன்ட்டு அந்த அசெண்டிங் இண்டெக்ஸ் ஆர்டரில் தான் நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம அரே எலமெண்ட்டுக்காக கால் ஆகும். அதாவது 3 அதுதான் இண்டெக்ஸ் வேல்யூ 0ல் இருக்குது. 3க்காக ஃபஸ்ட் நம்மளோட ஃபைண்ட் இண்டெக்ஸ் மெத்தட் செக்கேஜுங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணோம். அதுக்கப்புறம் 7 வந்துட்டு 1ங்கிற இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ 0 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி அசெண்டிங் இண்டெக்ஸ் ஆர்டர் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1 2 3 இந்த மாதிரி தான் அசெண்டிங் ஆர்டரில் வந்துட்டு நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம அரே எலமெண்ட்டுக்கு கால் ஆகும். டேரெக்டாக 18க்கு அப்புறம் 29 தான் அதிகமாக இருக்குது. ஸோ 18க்கு நெக்ஸ்ட் இருக்கிறது 29 தான். 40யும் 32வும் அதை விட அதிகம், 29 விட அதிகமாக இருக்குன்ட்டு டேரெக்டாக ஜம்ப் பண்ணி 29ஓட இண்டெக்ஸை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ அதனால தான் 18க்கு அப்புறம் 40யை செக் பண்ணுறப்போ 40 வந்துட்டு மேட்ச் ஆனதால் நமக்கு 40ஓட இண்டெக்ஸ் வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஏன்னா அசெண்டிங் ஆர்டரில் தான் நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு 40 32 29 இந்த 3 வேல்யூவுமே 18 விட அதிகமாக தான் இருக்குது. பட் எதுக்கு ஃபைண்ட் இண்டெக்ஸ் மெத்தட் 40ஓட இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் ரிட்டர்ன் பண்ணுது? அண்ட் இது வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபைண்ட் இண்டெக்ஸ் மெத்தட் நம்ம பாஸ் பண்ணுற கால்பேக் ஃபங்க்ஷனில் ரைட் பண்ணியிருக்க கண்டிஷனை செக் பண்ணுறப்போ எந்த எலமெண்ட் இந்த கண்டிஷனுக்கு ட்ரூ ஆகுதோ அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் ஆகிற எலமெண்ட்டை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற எலமெண்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு கால்பேக் எக்ஸிக்யூஷனை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அதனால தான் நமக்கு 40ஓட இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் கன்சோலில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு 3ங்கிற எலமெண்ட்காக நம்ம செக்கேஜுங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் ஆகும். 3 வந்துட்டு 18ஓட கம்மி, ஸோ அதனால் ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் எலமெண்ட் 7ம் 18ஓட கம்மி, ஸோ ஃபால்ஸ் ஆகிடும். 5ம் வந்து 18ஓட கம்மி, அதனால் ஃபால்ஸ் ஆகிடும். 18 வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது. நம்ம கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்கோம், 18ஓட கிரேட்டராக இருக்கணும். ஈக்குவலாகவோ இல்லை 18ஓட கம்மியாகவோ இருந்ததுன்னா அது வந்துட்டு ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ அதனால் 18ம் ஃபால்ஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு 40 வந்துட்டு 18ஓட கிரேட்டராக இருக்குது. ஸோ அதனால் இது ட்ரூ ஆகிடுது. நமக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 40. இந்த எலமெண்ட்டோட இண்டெக்ஸை வந்துட்டு ஃபைண்ட் இண்டெக்ஸ் மெத்தட் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற 32 அண்ட் 29 வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடும். அண்ட் நம்மளோட இந்த இட்ரேஷனும் வந்துட்டு ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதனால் 32 அண்ட் 29 18ஓட கிரேட்டராக இருந்தாலும் நமக்கு 40 இதுலேயே வந்துட்டு நமக்கான தேவைப்படுற எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ அதனால் மிச்சம் இருக்கிற எலமெண்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு இட்ரேஷனை ஸ்டாப் பண்ணதால் நமக்கு 32 அண்ட் 29ஓட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து கன்சோலில் பிரிண்ட் ஆகலை. ஸோ இப்போ இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் இண்டெக்ஸ் மெத்தடுக்கு திஸ் ஆர்குமெண்ட் வேல்யூவை பாஸ் பண்ணி அண்ட் பாஸ் பண்ண அந்த திஸ் ஆர்குமெண்ட் வேல்யூவை எப்படி நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ளே திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ சிம்பிளாக கமாண்ட் கொடுத்துட்டு எந்த ஒரு வேல்யூ வேணாலும் நீங்கள் பாஸ் பண்ணலாம். நான் இப்போ வந்துட்டு ஒரு நம்பர் வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறேன், 18. ஸோ இதை சேவ் பண்ணுறேன். இப்போது இதுதான் திஸ் ஆர்குமெண்ட். இந்த வேல்யூவை நம்மளால் இந்த செக்கேஜ் அப்படின்ற இந்த கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் சிம்பிளாக திஸ் கீவேர்ட் கொடுத்தா போதும். ஸோ இப்போ இதை நான் கன்சோல் பண்ணி பார்க்குறேன். சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போது செக்கேஜுங்கிற இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு வாட்டி கால் பண்ணும் போதும் நம்ம பாஸ் பண்ண திஸ் ஆர்குமெண்ட் வேல்யூவை திஸ் கீவேர்ட் மூலிமா ஆக்சஸ் பண்ணி இதை கன்சோலில் வந்துட்டு பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் பண்ண டேட்டா டைப் வந்துட்டு நம்பர் அண்ட் வேல்யூ வந்துட்டு 18, அது வந்துட்டு கன்சோலில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ 3 ஃபால்ஸ் ஆகிடுச்சு, 7 5 18 இது எல்லாமே வந்துட்டு ஃபால்ஸ் ஆகிடுச்சு. 40 இதுவும் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். ஸோ 5 டைம்ஸ் வந்துட்டு நம்மளோட செக்கேஜுங்கிற கால்பேக் ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் ஆகிருக்கு. அண்ட் ஒவ்வொரு வாட்டி கால் ஆகும் போதும் 18ங்கிற இந்த நம்பர் வேல்யூ வந்துட்டு கன்சோலில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு திஸ் ஆர்குமெண்ட் வேல்யூவை எப்படி பாஸ் பண்ணி அதை திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபைண்ட் இண்டெக்ஸ் மெத்தட் பற்றி லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ஃப்ரண்ட் அண்ட் ரிலேட்டட் கண்டென்ட்டை தமிழில் லேர்ன் பண்ணுறதுக்கு கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.